வணக்கம். ஒவ்வொரு நாட்டுக்கும் தொழில் புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது கட்டாயம் தேவைங்க. அதே சமயம் இண்டஸ்ட்ரீஸ் வளர வளர அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் சுற்றுப்புற சூழலும் பாதிப்படையும். நம்மளுக்கு கட்டாயம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்றது தேவைதான். ஆனால் அதே சமயம் நம்ம என்விரான்மெண்டல் டேமேஜையும் தவிர்க்கணுங்க. இதே நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் தான் ISO 14001-2015. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா இந்த ISO 14000னா என்ன, இந்த சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு இந்த ISO 14000 பற்றின அத்தனை தகவல்களையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தையும் நம்ம டீட்டெயில்டாக ஒரு PDF-ஆக கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டவுன்லோடபிள் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் இல்லை இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல ISO 14001 அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ISO 14001 அப்படின்றது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது தமிழில் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வரக்கூடிய பொருட்கள் காற்றையோ நீரையோ நிலத்தையோ மாசுபடுத்தக்கூடிய தன்மையுடையது. இந்த ISO 14001 அப்படின்றது நீங்கள் உங்களுடைய இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வரக்கூடிய நச்சு பொருட்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், அந்த ப்ராசஸை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது தான் இந்த ISO 14001 அப்படின்ற ஸ்டாண்டர்டுடைய நோக்கம்ங்க. இந்த ISO 14001 அப்படின்ற இந்த ஸ்டாண்டர்ட் நிறுவனங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த நிறுவனங்கள், அதாவது பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் முடிந்த அளவுக்கு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். மூணாவது, இந்த சுற்றுப்புற மேலாண்மை திட்டத்தை இன்னும் அவங்க அந்த கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸையும் இவங்க கேரி அவுட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களையும் சரியாக நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த நிறுவனங்கள் ISO சர்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். அடுத்து, இந்த ISO 14001 அப்படின்ற இந்த சர்டிஃபிகேஷனை எந்தெந்த நிறுவனங்கள் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக இந்த ISO 14001 அப்படின்றத எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்க என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களுமே இந்த சர்டிஃபிகேஷனை வாங்க முடியுங்க. இதில் இந்த சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிகள் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமும் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் வாங்க முடியும், இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடும் கிடையாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கலாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனம் பொல்யூஷனை தவிர்க்கணும், அதே மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புற மேலாண்மை திட்டத்தை இன்னும் கவனமாக நம்ம பாதுகாக்கணும். இந்த திட்டத்தை அவங்களுடைய நிறுவனத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களுமே இந்த சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாங்க. அடுத்து, இந்த ISO 14001 சர்டிஃபிகேஷன் எதனால் வாங்கணும், இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக பார்க்கலாங்க. ஒன்று, முக்கியமாக முதல் பெனிஃபிட் அப்படின்றது, இந்த ISO 14001 ப்ராசஸை உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் அப்படின்றது குறைக்கலாங்க. பொதுவாக வேஸ்டேஜ் அப்படின்றத குறைச்சிங்கனாலே உங்களால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். இது முதல் பெனிஃபிட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிஸ்டம் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் இந்த 14001 சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலே பொதுமக்கள் மத்தியிலையும் உங்களுடைய கஸ்டமர்ஸ் மத்தியிலையும் உங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸும் மதிப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் ISO 14001 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலே மற்ற காம்படிட்டர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் ஒரு படி மேலே இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பு அப்படின்றது அதிகரிக்கும். இது மூணாவது அட்வான்டேஜ். நாலாவது அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எம்ப்ளாயீஸ் மத்தியில், நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய மத்தியில் உங்களுடைய ஆர்கனைசேஷன் சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த ஒரு நிறுவனம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அவங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன் மேலே இன்னும் ஒரு நம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்கும். அடுத்து, இந்த ISO 14001-2015 இந்த சர்டிஃபிகேஷனை
எப்படி வாங்குறது, இதோடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குங்க இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது உங்களுடைய ஆர்கனைசேஷன் அப்படின்றது இந்த ப்ராசஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது இந்த ப்ராசஸை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா இதுக்காக எடுக்க வேண்டிய எஃபர்ட்ஸ், இதுக்குன்னு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய ஆட்கள், இதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய பணம், ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தயார்படுத்திக்கணும் உங்களுடைய நிறுவனத்தை. இது முதல் ஸ்டேஜ். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ். பொதுவாக இந்த பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு அப்படின்னு தனியாக ஆக்ட் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் படி என்னென்னலாம் லைசன்சஸ் வாங்கணும், உங்களுடைய நிறுவனத்துக்கு எந்தெந்த லைசன்ஸ் உகந்ததாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த லீகல் ரெகுலேஷன் படி நீங்கள் லைசன்சஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இது ரெண்டாவது ப்ராசஸ். அடுத்து மூணாவது ஸ்டெப் அப்படின்றது இஎம்எஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். அதாவது உங்களுடைய நிறுவனம் எப்படி இயற்கை வளங்களை பாதிக்காமல் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுக்கான ப்ராசஸ் என்ன, பாலிசி என்ன, ப்ரொசீஜர் என்ன, இது அத்தனையும் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. அடுத்து நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன். வெறும் அத்தனையும் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணால் மட்டும் போதுங்களா, பத்தாது இல்லைங்களா. இங்கே நம்ம என்னென்னலாம் பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அத்தனையும் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் அடுத்த ப்ராசஸ். அடுத்து ஐந்தாவது ஸ்டெப் இஎம்எஸ் ப்ராசஸ்க்கான ட்ரைனிங் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த இஎம்எஸ் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இதை டாக்குமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய எம்ப்ளாயீஸும் அங்கே இருக்கக்கூடிய லேபரர்ஸும் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருமே இதை பற்றின நாலேஜ் தேவை இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவங்கள இந்த ப்ராசஸ்க்கு ட்ரெயினும் பண்ணணும். இதுதான் அடுத்த ஐந்தாவது ஸ்டெப். அடுத்து ஆறாவது ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட். இந்த இன்டர்னல் ஆடிட் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் இந்த ஐஎஸ்ஓ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை உங்களோட ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி செயல்படுது, இது எல்லாம் ஒழுங்காக ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்கா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த இஎம்எஸ் ப்ராசஸை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களா, ஸோ இது அத்தனையும் நீங்கள் ஒரு இன்டர்னல் ஆடிட் மூலிமா பீரியாடிக்கலாக இதெல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்றத ஆடிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஆறாவது ஸ்டெப். அடுத்து ஏழாவது ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட் இல்லைனா சர்டிஃபிகேஷன் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த சர்டிஃபிகேஷன் பாடியிலேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி அவங்கக்கிட்ட இதுக்கான ஃபீ நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய டீமை உங்களுடைய கம்பெனியில் ஆடிட் பண்ண அனுப்புவாங்க. இதை தான் நம்ம சர்டிஃபிகேஷன் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உங்களுடைய நிறுவனத்தில் இந்த இஎம்எஸ் ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கிறீங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் அப்படின்றது அலோகேட் ஆகுங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஐஎஸ்ஓ 14001 சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கான நடைமுறை. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஐஎஸ்ஓ 14000 சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது, இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு இந்த ஐஎஸ்ஓ 14000 ப்ராசஸ் பற்றின அத்தனை தகவல்களையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இதே மாதிரி பிஸ்னஸ் பற்றி, சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி, ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி, லைசன்ஸ் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.